தமிழகத்தில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி இந்த அறிவிப்பை முதலமைச்சர் எப்பொழுது வெளியிட்டிருக்காரு, யாரெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி இந்த திட்டத்தில் முக்கியமான அம்சத்தில் வர இருக்கிறார்கள். ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை பார்க்கலாம் வாங்க. ஸோ தமிழகம் கூட்டுறவு வங்கிகள் மூலம் தரப்பட்ட 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முக்கிய அறிவிப்புகளை இந்த தகவல் விளக்குகிறது. உண்மையில் ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்தில் தகுதியுள்ள பயனாளிகளை கண்டறிய அரசு புதிய விதிமுறைகளை வகுத்துள்ளது. இதன்படி அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவர்கள் மற்றும் ஒரே குடும்ப அட்டையில் பலமுறை கடன் பெற்றவர்கள் இந்த சலுகையை பெற இயலாது என தெரிவுபடுத்தப்பட்டுள்ளது. சுமார் 13 லட்சத்துக்கும் அதிகமான தகுதியான கடன்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த நிலையில் விவசாயம் மற்றும் அத்தியாவசிய தேவைக்காக கடன் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். தேவைகளுக்காக கடன் பெற்றவர்கள், தேவையில்லாமல் கடன் பெற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஆதார் மற்றும் குடும்ப அட்டை விவரங்களை சரியாக சமர்ப்பிப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த கடன் தள்ளுபடி அப்படின்றது கொடுக்கும். மேலும் இந்த நிவாரணம் கிடைக்கும் என்பதை இந்த ஆதாரங்கள் உறுதிப்படுத்தும். பயனாளிகளுடைய இறுதி பட்டியல் தயார் செய்யப்பட்டு விரைவில் இது குறித்து அதிகாரப்பூர்வ ஜிஓ வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ திட்டத்தினுடைய உண்மையான நோக்கம் ஏழை எளிய மக்கள் கடன் சுமை, பேரிடர் மற்றும் பொருளாதார சவால்களால் தவிக்கும் நடுத்தர மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களை சுமையிலிருந்து விடுவிப்பது. விவசாயம் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்காக பெறப்பட்ட கடன்களுக்கு மட்டுமே இந்த முன்னுரிமை அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ டேட்டாபேஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 48 லட்சத்து பேர் பார்த்திங்கன்னா கணினி பகுப்பாய்வு மொத்த நடைபெற்ற விவரங்கள். அதில் 35 லட்சம் பேர் தகுதியற்றவர்கள். ஓகேங்களா, 35 லட்சம் பேரின் கடன்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த 13 லட்சத்தில் ஒருவராக என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். 13 லட்சம் பேருக்கு இப்போ இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த வங்கிகளில் கடன் உள்ளவர்களுக்கு இது கிடைக்கும்? கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள், ரிசர்வ் வங்கியின் கீழ் உள்ள இயங்கும் 5 பொதுத்துறை வங்கிகள். ஸோ தனியார் நிதி நிறுவனங்கள், அரசு கட்டுப்பாட்டில் இல்லாத பிற தனியார் வங்கிகளும் இதில் செயல்படாது. நகைக்கடன் தள்ளுபடி கொடுக்க மாட்டோம். ஸோ முக்கியமாக நகைக்கடன் தள்ளுபடியுடைய முக்கியமான வரம்பு, அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் பெயரில் 5 சவரனுக்கு ஒரே ஒரு நகைக்கடன் மட்டுமே இருக்க வேண்டும். கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய தகுதி உண்டு. ஓகேங்களா, ஒரு அட்டையை பயன்படுத்தி குடும்ப உறுப்பினர்கள் பல பேர்களை 4-5 கடன்கள் தனித்தனியாக இருந்தால் தகுதி இல்லை. நிராகரிப்பு, முறைகேடு என கருதப்பட்ட அனைத்து கடன்களும் நிராகரிக்கப்படும். ஓகேங்களா, ஒரு ரேஷன் கார்டு அதிகபட்சம் 5 சவரன் வரை தள்ளுபடி அப்படின்றத கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடி கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது? விவசாயம் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்காக கடன் பெற்றவர்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். மேலும் பார்த்திங்கன்னா சரியான ஆதார் எண் மற்றும் குடும்ப அட்டை விவரங்களை வங்கியில் சமர்ப்பித்தவர்களுக்கு கிடைக்கும். அரசு அறிவித்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் பெற்ற கடன்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். தகுதி அற்றவர்கள் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள், மத்திய மாநில அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவர்கள், வருமான வரி செலுத்துவர்கள், விவசாயம் அல்லாத பெரிய வணிக நோக்கிற்காக கடன் பெற்றவர்கள். கடன் பெறும் பொழுது முறையான ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு விவரங்களை வழங்காதவங்களுக்கு இந்த தள்ளுபடி நிராகரிப்பு செய்யப்படும். கட்டாயமாக இணைக்க வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுடைய ரேஷன் கார்டு, 5 சவரன் குடும்ப அட்டையுடைய ஒரு கடன், வேலை மற்றும் வருமானம், அரசு ஊழியர் இல்லை, வருமான வரி செலுத்துவர் இல்லை அப்படின்றதுனால ஒரு டாக்குமெண்ட். 4 தகுதிகளும் பொருந்தினால் உங்கள் கடன் அரசு வெளியிடும் அதிகாரப்பூர்வ தள்ளுபடியில் கட்டாயமாக இடம்பெறும். ஸோ கூட்டுறவு வங்கிகள், அங்கீகரிக்கப்பட்ட பொதுத்துறை வங்கிகள் கடன் கட்ட பொழுது சமர்ப்பிக்கப்பட்ட சரியான ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு சரியாக இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. இந்த விதிமுறைகள் எல்லாமே பின்பற்றி தமிழகத்தில் கூட்டுறவு தங்கங்களில் நகைக்கடன் தள்ளுபடி விரைவில் வழங்க இருக்கார் முதல்வர் விஜய். இதற்காக 65,000 கோடி ரூபாய் வரையும் தகவல்கள்